ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முருகராஜ். இந்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கானது. எந்த ஒரு முதலீடையும் செய்வதற்கு முன்பு உங்களுடைய ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸை செய்து கொள்வது நல்லது. ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம பெருசாக அதோட ஃபண்டமெண்டலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கோல்டு பண்ணது ஒரு ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ அந்த ரேஞ்சில் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஃபண்டமெண்டலை பற்றி பார்க்காம டெக்னிக்கல் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கிறது நல்லது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் முகேஷ் அம்பானி அதாவது வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டில் வேர்ல்டு லெவலில் 13வது இடத்துலையும் இந்தியா லெவலில் மறுபடியும் முதல் இடத்துலையும் ரிச்சஸ்ட் மேனாக வந்திருக்காரு. அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் உள்ள டாப் 10 கம்பெனிகளில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இடம் பெற்றிருக்கு. பிளாஸ்டிக் வேஸ்டேஜை இந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணி குவாலிட்டியான அதாவது குவாலிட்டியான புது பிளாஸ்டிக்காக நியூ பிளாஸ்டிக்கை இதை மாற்றுறதுக்கான முயற்சியில் இந்த கம்பெனி ஈடுபட்டிருக்கு. அதே போல் வேர்ல்டு லெவலில் உள்ள அந்த சாட் ஜிபிடி அதாவது ஏஐ தொழில்நுட்பத்துக்கு மாற்றம் இந்தியாவில் இவங்க பாரத் ஜிடிபி அப்படிங்கிறத கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டிலில் ஒரு 2584 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வர்ற வாரத்தில் ஒரு நல்ல பிரேக் அவுட் தெரியுது. இது வர்ற வாரத்தில் 2856 வரைக்கும் போகிறதுக்கான நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. அதை தாண்டுச்சு அப்படின்னா இன்னும் இந்த ஸ்டாக் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஐஇஎஸ் ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல வீக்லி கேண்டிலில் ஒரு நல்ல பிரேக் அவுட் தெரியுது. இந்த ஸ்டாக் வர்ற அதாவது ஒரு வாரம் இல்லை ஒரு 2-3 வாரம் இல்லைன்னா ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நல்ல அதாவது குவார்டர் ஆன் குவார்டர்லையும் சரி இயர் ஆன் இயர்லையும் சரி நல்ல ப்ராஃபிட்டை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் மூணு ஆண்டுக்கான காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் 20% மேலே இருக்கிறதுனால இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக தெரியுது. இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிராம்டன் கிரீவ்ஸை பொறுத்தளவுக்கு மந்த்லி கேண்டில் நல்ல ஒரு பிரேக் அவுட் தெரியுது. இது நல்ல பாட்டத்தில் இருந்து இப்போ தான் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வர்ற வாரத்தில் ஒரு 220 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு 400 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேரிகோ ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு வீக்லி கேண்டில் ஒரு நல்ல பிரேக் அவுட் தெரியுது. இது வர்ற வாரத்தில் ஒரு 585 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்டாக்கையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாபர் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஒரு 557 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இது வீக்லி கேண்டிலில் ஒரு நல்ல பிரேக் அவுட் தெரியுது. இது வர்ற வாரத்தில் ஒரு 596 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. இதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வீடியோவில் வரும் தகவல்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.